السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أهل القرآن أهل الله وخاصته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக, மேன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலத்தை சிரமங்களை, கஷ்டங்களை, மன அழுத்தங்களை, பல்வேறு விதமான நோய் நொடிகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றி, மருத்துவ செலவுகளை விட்டும் அதன் துன்பதுயரங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் புனித காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அன்னலம் பெருமானாரின் தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ரமதானை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம். இன்றைய இரவு பிறை தேடுவதற்கான உண்டான இரவு. தெரியும் பட்சத்தில் நாளைக்கு நோன்பிருந்து இன்று இரவினிடைந்தே ரமதானின் சிறப்பிற்குரிய அமல்களில் ஒன்றாக இருக்கிற இரவு வணக்கத்தையும் கையில் எடுக்கப் போகிறோம். இன்றைக்கு பிறை தெரியாத பட்சத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை இரவிலிருந்து இரவு தொழுகையும் மறுநாளிலிருந்து ரமதானினுடைய பகல்கால நோன்பும் துவங்க இருக்கிறது. வல்ல அல்லாஹ் வர இருக்கிற ரமதானை உள்ளபடியே நம் பாவங்களையெல்லாம் சுட்டரித்து போகக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் இந்த ரமதானை நம்மை எதிர்பார்க்கவும் எதிர்நோக்கி அமரவும் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, 3 சிந்தனையை மட்டும் இந்த ஜும்மாவின் உரையிலே உங்களுக்கு வைக்கிறேன். ரமதானில் இந்த 3ம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய ரமதான் ஏதோ 11 மாதங்கள், அதில் எக்ஸ்ட்ரா 1 ரமதான், மொத்த வருடத்தில் 12இல் 1 மாதம் ரமதான், மற்ற 11 மாதம் தான் இதுவும் என்று கடந்து போகக்கூடிய சிந்தனையை தாண்டி இது சிறப்பிற்குரிய மாதம் என்பதை நாம் உள்வாங்கியிருக்கிறோம். இதனுடைய மகத்துவமும் இதிலே செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி, அதில் கிடைக்கக்கூடிய இரட்டிப்பான பலன் என்ன என்பதை நாம் உள்வாங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ரமதானை இந்த 3 விஷயங்களை கொண்டு நாம் அழகுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு சில செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். முதல் விஷயம், ரமதான் சிறப்பிற்குரிய மாதம் என்பதற்கு முக்கியமான ஒரு விஷயமே இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கினான். ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். ரமலானுக்கு டெஃபினேஷன் என்ன? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இதில்தான் குர்ஆனை நாம் இறக்கினோம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதினாலே குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பை இந்த ரமதானிலே இன்னும் அதிகரிக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஓதுவதற்கும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்குவதற்கும் அதை செரித்து நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கும் உண்டான வேதம் தான் அல் குர்ஆன். சம்பிரதாய புத்தகம் அல்ல. சம்பிரதாயமாக படித்து ஒரு இடத்தில் வைப்பதற்கோ அல்லது
குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கொள்வதற்கோ உண்டான வேதம் அல்ல அல் குர்ஆன். வாழ்க்கைக்கான வேதம். நமக்கு தெரியும், நாம் ஓதுகிறோம். நம்மிலே பலர் வழமையாக ஆண்டு முழுக்க குர்ஆனிலே தொடர்பிலே இருக்கிறோம். இந்த ரமதானில் கூடுதல் தொடர்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம். இறக்கியவனும் அவனே, பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்தவனும் அவனே. அப்படி என்றால் இந்த வேதத்தில் துளியளவும் சந்தேகமில்லை, துளியளவும் மாற்றமில்லை. உலகம் தோன்றி இந்த அருள்மறையாம் திருமறை இறக்கப்பட்டு சுமார் 14 நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் கூட ஒரு எழுத்து, ஒரு புள்ளி மாற்றம் பெறாமல் இன்றளவும் இறக்கப்படும் நேரத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. யாருடைய சிந்தனையையும் கொண்டு இங்கே புகுத்த முடியாது, யாருடைய கருத்தையும் கொண்டு இங்கே திணிக்க முடியாது, யாருடைய ஆலோசனையையும் கொண்டு இங்கே வந்து உள்ளே புகுத்த முடியாது. அப்படிப்பட்ட இறைவனால் பாதுகாக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன். ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். அப்பாசிய கலீஃபாக்களில் ஒருவர் மன்னர் மஅமூன் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய அரசவைக்கு பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள். அப்படி ஒரு சமயத்திலே ஒரு குழு வந்தது. அந்த குழுவிலே பல நாட்டு மனிதர்கள் இருந்தார்கள். மாமூனுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட மனிதரை நோக்கி மட்டுமே நிற்கிறது. அவரை பார்க்கும் பொழுதே விவரமான ஆள் மாதிரி தெரியுது. சில நபரை பார்க்கும் பொழுது புரியும், சில நபர்கள் பேசும் பொழுது புரியும், சில நபர்களிடத்திலே விவாதிக்கிற பொழுது அவர்களுடைய அறிவின் தெளிவு நமக்கு புலப்படும் இல்லையா? ஆளை பார்த்து எப்பொழுதுமே எடை போட்டு விட முடியாது. சில நபரை பார்த்த உடனே எடை போடலாம், சிலருடைய கண் அப்படி எடை போடும். ஆனால் உள்ளே வேறு விதமான ஆற்றலையும் பக்குவத்தையும் சிந்தனையையும் செயல்திறனையும் அல்லாஹ் வைத்திருப்பான். எனவே வெளிரங்கத்தை பார்த்து யாரையும் எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அரச பரம்பரையாற்றிய மாமூன் அவரை பார்த்தவுடன் புரிந்து கொண்டார், ஏதோ சில திறமைகளுக்கு சொந்தக்காரர் இவர். பக்கத்தில் கூப்பிட்டாரு, என்ன பண்ணுறீங்க? எனக்கு நல்ல எழுத்தாற்றல் இருக்குது, நான் எழுதி கொடுத்தேன்னா அப்படி பிரிண்ட் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளவு சிறப்பான எழுத்து நடைக்கு சொந்தக்காரர். மன்னர் மாமூனுக்கு என்னவோ தெரில, அவரை பார்த்து இதை சொல்லணும்னு ஆசை. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கையேன்னாரு. நீ யூத மதத்தை ஃபாலோ பண்ணுற, நீ இஸ்லாத்தை வேணா ஏற்றுக்கையே. அப்படி ஏற்றுக்கொண்டால் உனக்கு அரசவையிலிருந்து சிறப்பு அந்தஸ்துகள் தரப்படும். உனக்கான தேவைகள் என்னவோ அதுவெல்லாம் என்னால் முடிந்த அளவுக்கு செய்து தருகிறேன். யூத சமூகத்திலிருந்து உனக்கு எந்த தொந்தரவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். உன்னையால் முடிஞ்சால் நீ இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள். சத்திய இஸ்லாத்தை சொல்வதானாலுமே கூட எடுத்துத்தான் சொல்ல முடியும், திணிக்க முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே கட்டாயம் என்பது கிடையாது. சத்தியத்தானே சொல்றேன், நல்லது தானே சொல்றேன், நான் மக்களுக்கு தேவையானதானே சொல்றேன், இஸ்லாத்தானே சொல்றேன் என்று கொண்டு போய் திணிக்க முடியாது. எடுத்து சொல்லலாம், எடுத்து முன்வைக்கலாம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்காமல் அதை புறந்தள்ளி போவதும் அவரவருடைய விருப்பம். இவர் சொன்னார், நீங்க ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அவர் சொன்னார், என்னை நீங்க நிர்பந்தத்துக்கு உள்ளாக்காதீங்க, எனக்கு இப்போ பிரியமில்லை, இதை நான் இப்போ செய்யணும், எனக்கு தேவையில்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டார். முடிஞ்சுதா கதை? அடுத்து ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இதே மன்னர் மாமூன், அப்பாசிய கலீஃபாக்களில் கட்டுப்பட்ட மன்னர் மாமூன் ஹஜ்ஜிக்கு போனார். ஹஜ்ஜிலே பலதரப்பட்ட மக்களை பார்க்கிற நிலை ஏற்படும். நாம மட்டுமா ஹஜ்ஜிக்கு போகிறோம்? இல்லை, உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்து குவிகிறார்கள். ஹஜ்ஜி மட்டுமல்ல, எல்லா காலமும் இப்படி ஹஜ்ஜை போன்றே மாறிவிட்டது இப்பொழுது. அப்போ ஹஜ்ஜிக்கு போய் எல்லா தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக மன்னர் மாமூன் போய் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் அங்கே நின்று ரொம்ப அற்புதமாக மார்க்க விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்குற கேள்விக்கெல்லாம் அழகா சட்டம் பதில் சொல்றாரு, தெளிவாக குர்ஆனை ஓதுகிறார். யாருப்பா இது அப்படின்னு தெரியாம மன்னர் மாமூன் பக்கத்தில் போய் பார்த்தாரு. பார்த்துங்க, யாரு தெரியுமா இவரு? இஸ்லாத்தை ஏத்துக்கோன்னு சொன்னாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மனுஷன் தான். அவர் வந்து காபால தொழுதுட்டு மக்களுக்கு குர்ஆனை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னேனே, யாரிடத்தில் எது இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அன்னாசு கமஆதினின் கமஆதினில் ذهب والفضة, அருமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனிதர்கள் எல்லாம் தங்க வைர வெள்ளி சுரங்கங்கள். எப்படி தோண்ட 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 வந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஆற்றலும் இருக்கும், அறிவும் இருக்கும், திறன் இருக்கும், மிகச்சிறந்த ஆளுமை இருக்கும். எனவே யாரையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. மன்னர் அதிர்ந்து போய்விட்டார். நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம், மாட்டேன்னு சொன்னவர் இங்க வந்து குர்ஆனை பற்றி இவ்வளவு அழகான புரிதலோடு பதில் சொல்லி கொண்டிருக்கிறாரே. போய் பக்கத்தில் போய் கேட்டார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல,
நீ அப்போ இஸ்லாத்தை ஏற்றிருந்தா எனக்கு ஒரு நப்பாசை, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும், ஒரு பெரிய மாற்றத்திற்கு நான் ஒரு காரணமாக ஒரு புள்ளியாக இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பேனே. எப்படி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க? நீங்கள் வல்கட்டாயமாக முடியாதுன்னு சொல்லிலாம் நீங்கள் தடுத்து நின்றீங்க என்று கேட்கும்போது அந்த யூத மதத்தைச் சேர்ந்தவர் சொன்னார், அதுதான் இங்கே நமக்கான செய்தி. அவர் சொன்னார், எனக்கு நல்ல எழுத்தாற்றல் உண்டு, சிறப்பாக எழுதுவேன், நான் எழுதி கொடுத்தால் அப்படியே பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கும், அதுதான் தெரியுமப்பா எனக்கு, விஷயத்தை சொல்லுன்னாரு மன்னர். நான் என்ன செஞ்சேன், யூத மதத்தின் வேத நூலாக இருக்கக்கூடிய தோராவை, தௌராத்தை எடுத்து நான் எழுதினேன், என் கையால் எழுதினேன். அதிலே சில இடைச்செருகளை எல்லாம் சேர்த்து விட்டேன், என் கருத்து, சொந்த கருத்தெல்லாம் சேர்த்து எழுதி முடிச்சுட்டு சில காப்பிகளை எடுத்து கொண்டு போய், சில பிரதிகளை எடுத்து கொண்டு போய் யூதர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய இடத்திலே நின்று நான் அதை விற்றேன். விற்கும் பொழுது எல்லா யூதர்களும் வாங்கி அதை பார்த்துட்டு சந்தோஷமாக தாங்களை, என்ன அற்புதமான எழுத்து, எவ்வளவு சிறப்பான ஆற்றல் உங்களுக்கு என்று போற்றி புகழ்ந்து விட்டு போனார்கள். சரி, அடுத்து சொல்லு. அடுத்து பைபிளை வாங்கினேன், பைபிளை எடுத்தேன், இஞ்சில் வேதத்தை எடுத்தேன், அதை அப்படியே என்னுடைய கையால் எழுதினேன். கையேட்டு பிரதின்னு சொல்லுவாங்க, கையால் எழுதுறது, அப்படியே எழுதினேன். எழுதி அதிலே சில 4-5 இடைச்செருகளை எல்லாம் சொருகினேன், என் கருத்தை சொருகினேன். சொருகி கிறிஸ்துவர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய இடத்திற்கு போனேன். சர்ச்சுக்கு முன்னாடி போய் வைத்து அந்த நான் எழுதிய பிரதிகளை எல்லாம் விற்பனை செய்தேன். 500 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 5000 ரூபாய் கொடுத்து அந்த பிரதிகளை வாங்கி போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து நான் ஒரு முடிவெடுத்தேன், திருக்குரானை எடுக்க வேண்டும் என்று. திருக்குரானை எடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். என் கையால் திருக்குரானை எழுதினேன். பொதுவாக யூதர்களுக்கு அரபு மொழி தெரியும். ஒரு மொழி தெரிவது என்பது ஒரு பெரிய ஆற்றல் தானே. சர்வசாதாரணமாக அரபு மொழி பேசுகிற ஒரு புலமை அன்றிலிருந்தே இருக்கிறது. எழுதினேன். எழுதும் பொழுது எப்படி நான் பைபிளிலும் தோராவிலும் என் கருத்தை எல்லாம் உள்ளே சொருகினோனோ அதே போன்ற 2-3 கருத்தை குரானுக்குள்ளும் சொருகினேன். எழுதும் போதே எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன், இந்த குரானினுடைய எழுத்துக்கள், இந்த கருத்துக்கள் சரியா இருக்குதான்றத எனக்கு பக்கத்தில் இந்த ஒரு பிரிண்டிங் ஷாப் வைத்திருக்கக்கூடியவர், ஒரு புக் ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமின் கையில் கொடுத்தேன். பாருங்கள், கவனியுங்கள், இதுதான் கவனிக்க வேண்டிய இடம். ஒரு முஸ்லீமின் கையில் கொடுத்தேன். அவர் அதை அட்டை டு அட்டை படித்தார். முன்னால் இருந்து பின்னால் வரை அவ்வளசே ஆகிரத்த மொத்தத்தையும் படித்து முடித்தார். படிச்சுட்டு அந்த புத்தகத்தை தூக்கி என் மூஞ்சில் தூக்கி விட்டு எறிஞ்சார். என்ன எழுதியிருக்க? இது குரானே கிடையாது. எத்தனை கருத்து உன்னுடைய கருத்து இருக்கிறது, குரானே இது கிடையாது என்று தூக்கி எறிந்து விட்டார். யாரு? ஒரு புக் ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு முஸ்லீம். எனக்கு அப்போதுதான் புரிந்தது, அல் குரானிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்றால் என்ன? வெளியிலிருந்து எதுவும் உள்ள வர முடியாது. உள்ளிருந்து எப்படி வெளியே எதுவும் போக முடியாதோ, வெளியிலிருந்து எந்த கருத்தும் உள்ள வர முடியாது. ஒரு சராசரி புக் ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய ஒருவரால் இதை கண்டுபிடிக்க முடிகிறது என்றால் இது மனித சக்தி என்பதை தாண்டி இது இறைவனின் சக்தி என்பதை நான் உணர்ந்தேன். அப்படி என்றால் அவன் மட்டும்தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொண்டேன், சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், கலிமாவை சொல்லிவிட்டேன் என்று சொன்னார். அன்பு பெருமக்களே, குர்ஆன் இன்னைக்கு வரைய மனித மனங்களை புரட்டி போட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹுக்கு எந்த வசனம் அவருடைய இஸ்லாத்திற்கு புரட்டி போட்டதோ, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர உலகத்திலே வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற தாஹாவினுடைய ஆரம்ப வசனங்கள் உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை புரட்டி போட்டுச்சு. அதுதான் அவருடைய இஸ்லாத்துக்கு முக்கிய காரணமாச்சு. அதே டிட்டோ இன்னைக்கு வரைய எந்த குறைவும் இல்லாமல் உலகத்தின் பல பாகங்களிலே குர்ஆன் தான் மனித மனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனினுடைய கருத்துகளால் தான் மனிதர்கள் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உயர்நிலைக்கு, அவர்களின் வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்டாக மாறுவதே குர்ஆனினுடைய வசனங்களும் அந்த கருத்துக்களும் தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வேதம் இறக்கப்பட்டவர் மாதம்தான் புனித ரமதான். எனவே அந்த வேதத்தோடு நமக்கான தொடர்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும், ஓத வேண்டும், அதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும், கொஞ்சம் மனனம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும், அதனுடைய விளக்கங்கள் எங்காவது கிடைத்தால் படித்து பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், குர்ஆனை உள்ளத்தில் தாங்கி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு அக்பர், மலையிடத்திலே கொண்டு இந்த வேதத்தை கொடுத்தாலும் மலை சுக்குர் நூறாக நொறுங்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் அந்த கனமான
நல்ல நல்ல உறுதியான மலைகள் தாங்க முடியாத வேதத்தை மனித மனங்களிலே அல்லாஹ் தாங்க வைத்தான். மனித மனங்களிலே கொண்டு போய் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இப்போ இப்படியான குர்ஆனோடு தொடர்புடைய நல்ல ஒரு நிலையை இந்த ரமதானிலே நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன? ரமதானில் ரொம்ப முக்கியமான விஷயங்களில் ஒன்று இரவு வணக்கம். இரவு வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, பகலில் நோன்பு வச்சு 5 நேரம் தொழுதா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வைப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு, நோன்பு திறப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு, இதை தாண்டி கிடைத்த நேரத்தில் ஐங்கால தொழுகை முடிந்து போனது. இதை தாண்டி என்னால் எப்படி தராவீஹ் 20 ரக்காயத்தெல்லாம், அதிலும் 1.25 ஜுசு 1.5 ஜுசுவை எப்படி கால் கடுக்க நின்று கேட்டுக்கொண்டிருப்பது என்பதை போன்று உண்டான சிந்தனையும் நம்மிலே சிலருக்கு உண்டு. அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 2 விஷயத்தை கோட் பண்ணி காட்டினாங்க ரமதான்ல. மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. நன்மையை ஆதரவு வைத்தும் 100% நம்பிக்கையோடும் யார் ரமதானின் பகலில் நோன்பு இருக்கிறார்களோ, பசித்திருக்கிறார்களோ, தாகித்திருக்கிறார்களோ, தங்கள் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற வெகுமதி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அல்லாஹ் முன் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த ஹதீஸினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டை கவனிக்கணும். இதில் நம்மள பல பேர் கவனிக்கிறதே இல்லை. மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானில் இரவிலே வணக்க வழிபாடுகளிலே நேரத்தை செலவழிக்கிறாரோ, இரவு வணக்கத்தில் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன்பாவத்தை ஈமானோடும் இஹ்திசாப் என்றால் நன்மையை ஆதரவைத்தும் முழுமையான நம்பிக்கையோடும் இரவிலே வணங்குகிறாரோ, அவருடைய முன்னால் உள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார்கள். இங்கே கவனிக்க வேண்டும், நோன்பு பகலில் எப்படி முக்கியமோ அதே போன்று ரமதானிலே இரவில் வணக்கம் வேண்டும். வணக்கமில்லாத நோன்பு என்பது, இந்த வார்த்தையை கவனியுங்கள், வணக்கமில்லாத நோன்பென்பது உப்பில்லாத உணவுக்கு சமம். வணக்கமில்லாத நோன்பென்பது உப்பில்லாத உணவுக்கு சமம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அதே போன்றுதான் வணக்கமில்லாத நோன்பென்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதும் அவனிடத்தில் இருக்கிறது. எனவே இரவு வணக்கம் தேவை. குறிப்பாக தராவீஹ் என்கின்ற 20 ரக்காத்துகள் அல்லாஹுவின் அருளால் ஹஸரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. ஏகதேசம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் திருக்குரானை முழுவதுமாக ரமதானிலே இந்த தராவீஹ் தொழுகையிலே ஓதி கேட்கிறார்கள். சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார், அவர் ஒரு கனவு பார்க்குறாங்க. அந்த கனவுல ஏற்பட்ட பயம் திடுக்கத்தினால நேராக ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. வீட்டில் இருக்கிறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார், அதாவது இவங்களுக்கு தங்கச்சி சகோதரி ஹஃப்ஸா நாயகி இருக்கிறாங்க. ஹஃப்ஸா நாயகி யாருன்னா உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஸரத் இப்னு உமருக்கு சகோதரி. சரிம்மா, நான் ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து இந்த செய்தி சொல்லிட்டு போலாம் வந்தேன், நபி இல்லை, உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி எனக்கு இதில் தீர்வு வாங்கி தரணும். என்னவாப்பா சொல்லுன்னு நாங்கள் சகோதரி சொன்னாங்க. நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு பார்த்தேன். என்னை யாரோ 2 பேரும் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறாங்க. வேகமாக இழுத்துக்கொண்டு, அன்பர்களே இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். திறந்த மனதோடு இந்த ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே அமல் இருக்கிறது, திலாவத் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நிறைய தான தர்மங்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமான செயல்பாடுகளை முன்னின்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற இருமாப்பு ஒருபொழுதும் நமக்கு வந்துவிடக்கூடாது. சஹாபி இப்னு உமர் சொல்கிறார், கேளுங்கள். நீங்களோ நானோ அல்ல. சஹாபி இப்னு உமர் நபியை பார்த்தவர், நபியுடன் கூட இருந்தவர், நபிகளின் ஹதீதுகளை உலகத்திற்கு எக்கச்சக்கமாக அறிவிப்பு செய்து கொடுத்தவர். அதற்கு சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ராத்திரி என்னை கையை பிடிச்சி ஒருத்தர் எடுத்துட்டு போனார். 2 மலக்கு, எனக்கு தெரியுது அவங்க மலக்கு தான் சொல்லி கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்னாரு. அங்கே பார்த்தா கிணறு மாதிரி ரவுண்டா வட்ட வடிவத்திலே நெருப்பு அப்படி கபன் கொழுந்து விட்டு எரியுது. நெருப்பின் ஜுவாலைகள் அதனுடைய சூடு என் மேலே அடிக்குது. என்னையால் தாங்கிக்க முடியல. கொஞ்சம் எட்டி பார்த்தேன். அல்லாஹு அக்பர். எனக்கு தெரிந்த முகங்கள் நிறைய பேர் அந்த நெருப்பில் மாட்டி கத்தி கதறிட்டு இருந்தாங்க. யார் சொல்றா? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றான், எனக்கு தெரிந்த எக்கச்சக்கமான பேரை அந்த நெருப்பு குண்டத்திலே, அந்த வளையத்திலே நான் பார்த்தேன்.
உடனே நான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன்னார், யா அல்லாஹ் இந்த நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து ரப்பே, இந்த நெருப்பில் என்னை சிக்க வச்சிடாத ரப்பே என்று என் ரப்பிடத்திலே சொன்னேன். உடனே இன்னொரு மலக் அங்கேருந்து வந்தார். வந்தவர் சொன்னார், லம் துரா, அல்லாஹ்வின் அடியாரே நீங்கள் பயப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம், நீங்கள் எந்த ஒரு திடுக்கத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்று சொல்லி அவர் என் கையை பிடித்து வேறு பக்கமாக கூட்டிக் கொண்டு போய்விட்டார். இதுதான் நான் பார்த்த கனவு. இது நபிட்ட நீங்கள் சொல்லணும், என்ன ஏதுன்றதை விளக்கம் எனக்கு கேட்டு சொல்லணும். தன் சகோதரி இடத்திலே இதை ஒப்புவித்து விட்டு சையதுனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போன பின்னாடி ஹஸரத் ரசூல்லா வந்தாங்க. ஹப்ஸா அம்மா விஷயத்தை ஃபுல்லாக ரசூல்லாட்ட சொன்னாங்க. சகோதரர் இப்னு உமர் வந்தார், என்னுடைய சகோதரர் இப்படி கனவு பார்த்தாராமா, இந்த மாதிரியாமா. ரசூல்லா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே, நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல். நல்ல புள்ள அப்துல்லா, ஒரு பேர் அப்துல்லா, நல்ல புள்ள. பொதுவாகவே எது நடந்தாலும் ஒருவரை நல்ல அபிப்பிராயத்தோடு பார்க்க வேண்டும், அதுவே பெரிய பாக்கியங்க. எல்லாத்தையும் நல்ல அபிப்பிராயத்தோடு ஒருத்தர் பார்த்து விட்டால் அதுதான் அவர் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம். எல்லாத்தையுமே ஒரு குறை கண்ணோடு பார்க்கிறார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிஅமர் ரஜுலு அப்துல்லா நல்ல புள்ள, லவ்கான யுஸல்லி மினல் லைல். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவர் இரவு வணக்கத்தில் கவனம் எடுத்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இரவிலே துவங்கி விடுவாரையானால் இன்னும் சிறப்பான பிள்ளையாயிருவார். ஒருத்தர் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து உன்கிட்ட இதெல்லாம் இருக்கியா, இன்னும் நீ மேலே போனியா, இன்னும் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோ, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோ என்று சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய உத்வேகம் ஏற்படும் தெரியுமா? அதை விட்டுவிட்டு ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை மட்டும் சொல்லி நீ என்ன செஞ்சாலும் குறைதா என்று சுட்டி காட்டும் பொழுது அது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தான் சமூகத்தில் ஏற்படுத்தும். அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய மகனாருக்கு பெருமானார் கையாண்ட விதத்தை பாருங்கள். ரொம்ப நல்ல புள்ள, அவர் ரொம்ப நல்ல புள்ள. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர் இரவிலே நின்று வணங்கினால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்விலிருந்து கேட்டதிலிருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு இரவில் சிறு நேரம்தான் உறங்குவார், பெரும் பகுதி நேரம் இரவிலே கண் விழித்து நின்று வணங்குவார். அன்பர்களே, இது சாதாரண நாளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். சாதாரண நாட்களிலே இரவிலே நின்று வணங்கினாலே நரகத்தின் நெருப்பிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியுமானால் இரவு வணக்கத்தை செய்வதற்கே உரிய மாதமான ரமதானிலே நாம் செய்தால் எவ்வளவு தப்பிப்போம், எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அந்த மாதத்திலும் நம்மிடத்திலே அக்கறை இல்லை என்றால், கவனம் இல்லை என்றால், அதில் எந்த ஒரு விதமான ஈடுபாடும் நமக்கு இல்லை என்றால், சரி பார்த்துக்கலாம், 10 மணி கடையை போத்தணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பூட்டிட்டு கடைசி 2 ரக்காயத்தில் போய் சேர்ந்துக்கலாம் என்ற சிந்தனையிலே நாம் இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு நாட்கள் 17வது நாள், 3வது நாள், 27வது நாள் போதும் என்ற பெரும்பான்மையான எண்ணத்தோடு நாம் சுருங்கி போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பர்களே, ரமலான் என்றால் பகல் நோன்பு, இரவு வணக்கம், இது ரெண்டும் வேண்டும். இதுதான் 2வது செய்தி. இப்போ முதலில் இந்த ரமலானில் குர்ஆனோடு நம்முடைய நெருக்கத்தை கூட்ட வேண்டும். 2வது இரவு வணக்கத்திலே அதீத கவனத்தையும் அக்கறையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது ஆகிரத்துக்கான விஷயங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் ரமலானில் அதிகமாக செய்ய வேண்டும். வல்லாஹிரத்து ஹைரும் வ அப்கா. கடைசிதான், அந்த ஆகிரத்து தான் எல்லா விஷயத்தையும் விட நிலையானது, அதே மாதிரி நலவானதும் அதுதான். ஆகிரத்தை மையப்படுத்தி தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அல்லாஹ் உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், யாருக்கும் எந்த குறையும் இல்லை, மாஷா அல்லாஹ். எல்லோருக்கும் எல்லா விதமான வசதிகளையும் எல்லா விதமான அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுகிற அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான், இல்லையா? ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஹதீஸிலே வருகிறது, சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஷாமுக்கு போனாங்க, சிரியாவுக்கு போனாங்க. உமர் ரலியல்லாஹு போனால் அங்கே ஒரு சஹாபியை பார்த்தாங்க, அவருக்கு பேர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னலி குல்லி நபியின் அமீனன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா. எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். என் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் யாருன்னா அபூ உபைதா தான் சொல்லி ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நம்பிக்கையாளர் ஷாமிலே இருக்கிறார். அவரை போய் பார்த்தவொன்னே உமர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வரணுமே, வரலாமான்னு கேட்டாங்க. அபூ உபைதா கேட்டாங்க, எதுக்கு? அங்கே நீங்கள் அழுதுகிட்டு தான் இருப்பீங்க வந்தா. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லி ஜனாதிபதி கேட்குறேன், நீங்கள் அங்கே அழுவுதான் செய்வீங்க சொல்கிறீங்க. பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வரதான் போகிறேன், வாங்க கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஸரத் சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போனாங்க. யார் அபூ உபைதா என்றால் ஷாம் தேசத்தினுடைய ஆளுநர்.
சிரியா ஷாம் என்பது இன்னைக்கு சுருக்கி சொல்றோம் சிரியான்னு சொல்லி, ஆனால் ஷாம் என்பது பெரிய அர்த்தம் கொண்டது. சிரியா போன்ற பல பகுதிகளை உள்ளடக்கியது. அந்த ஷாமிலே கட்டுப்பட்டது தான் பலஸ்தீனம், அந்த ஷாமிலே கட்டுப்பட்டது தான் லெபனான், அந்த ஷாமிலே கட்டுப்பட்டது தான் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம். இப்போ அந்த பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய மாகாணத்திற்கே கவர்னராக இருக்கக்கூடிய அபூ உபைதா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஒன்றுமே இல்லை பொருள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னங்க வீட்டில் தட்டு முடிச்சாமா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி நீங்கள் குடும்பத்தை கழிக்கிறீங்க? அல்லாஹ் கொடுக்குறான் கழியுது. சரி, சாப்பாடுக்கு கூட ஒன்றுமே இல்லையே, சாமா சின்ன சின்ன சட்டி, சின்ன சின்ன கோவலை, சின்ன சின்ன தட்டு, அது கூட இல்லையே, சாப்பாடு நீங்கள் என்னதான் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. கவர்னர் அபூ உபைதா வெறும் கீத்து கொட்டாய் ஓலை போட்டு வெய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஓலைகளுக்கு இடுக்கிலே கொஞ்சம் காய்ந்த ரொட்டிகளை வைத்திருந்தார். எடுத்து காண்பித்தார், இதுதான் நான் சாப்பிடும் உணவு, இதுதான் நான் உண்ணும் உணவு. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணிலிருந்து மழை 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 என்று தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரோடு சொன்னார், யா அபா உபைதா குல்லுனா கையர்த்தன துன்யா இல்லா அன்த யா அபா உபைதா. அபூ உபைதா, எங்களை எல்லாத்தையும் உலகம் மாற்றி போட்டுச்சு, ஆனால் உங்களை மட்டும் உலகம் மாற்றவே இல்லையே. உலகத்தில் போனோம், எங்களுக்கான தேவைகள் கிடைத்தது, வருமானங்கள் கிடைத்தது, வசதிகள் கிடைத்தது, வாய்ப்புகள் கிடைத்தது, பல விஷயங்களில் நாங்கள் மாறி போய்விட்டோம். ஆனால் நீங்கள் மட்டும் நபியின் காலத்தில் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்கிறீர்களே. அதற்கு அபூ உபைதா சொன்னாங்க, இதுவா நிரந்தரம், அதுவல்லவா நிரந்தரம், இதுவா நிரந்தரம், அதுவல்லவா நிரந்தரம், அதற்கான சேகரிப்பு எல்லாம் என்னிடத்தில் சிறப்பாக இருக்கிறது. அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு நான் ஏன் சிரியா என்ற பகுதிக்கு, இந்த ஷாம் தேசத்திற்கு ஆளுநராக நியமித்திருக்கிறேன் என்பதை நினைத்து இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், புலகாங்கிதம் அடைகிறேன் என்றார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, உலகத்தின் தேவைகளே இல்லை, ஆனால் அபூ உபைதா சொன்னார்கள், ஆகிரத்துக்குரிய எல்லா தேவையும் என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு நான் என்னிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் உங்களிடத்திலே கேளுங்க. நான் உங்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடாது, நான் உங்களை கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது. என்னை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து நீங்களே கேள்விக்கு உட்படுத்துங்கள். ஆகிரத்துக்கான தயாரிப்பு உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? என்னைக்கு வரும் மரணம்? யாரை வந்து என்னைக்கு கொத்த போகிறது? என்றைக்கு போக போகிறோம் சந்தூக் என்ற அந்த பயணத்திலே? என்னைக்கான நமக்கான இறுதி தொழுகை நடத்தப்பட போகிறது? என்னைக்கு கொண்டு போய் நம்மை கபிரில் வைத்து தனியாக வைத்து மூடிவிட்டு எல்லாரும் போக போகிறார்கள்? என்னைக்கு நம்மை பற்றி எந்த அடையாளமும் இல்லாமல் நம்மோடு வாழ்ந்தவர்களே மறந்து நம்மை காற்றில் பறக்க விடப்பட போகிறார்கள்? அன்று நம்மிடத்தில் கூட இருப்பது ஒன்றே ஒன்றுதான், ஆகிரத்திற்காக வேண்டி நாம் செய்த விஷயங்கள் மட்டுமே. நாம் நினைக்கலாம், நாம் பிரபலமானவர், நான் பேச்சாளர், என்னை எல்லாருக்கும் தெரியும், உலகத்திற்கு தெரியும். எத்தனை நாள் தெரியும்? உடலில் உயிர் என்கின்ற ஒன்று மேலும் கீழும் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் வரைதான். இது போய்விட்டால் பேச்சாளரும் கிடையாது, எழுத்தாளரும் கிடையாது, சிந்தனவாதியும் கிடையாது, எல்லாம் மறந்து போய்விடும். ஆனால் நம்மோடு மட்டும் இருப்பது என்ன தெரியுமா? ஆகிரத்திற்கு நாம் செய்த செயல்கள் மட்டும்தான். அந்த ஆகிரத்திற்கான செயல்களை கூட்டி செய்வதற்கான வாய்ப்பை இந்த ரமலானின் வரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ரமதான் ஷஹ்ரு பரக்கா, பரக்கத்தான மாதம் வருகிறது. நாங்கள் சொன்னோம், இந்த ஒரு ஹதீஸோடு முடிக்கிறேன். பரக்கத்தான மாதம் உங்களிடத்திலே வருகிறது. ஃபீஹி ஹைருன் யக்ஷாகுமுல்லாஹ், எக்கச்சக்கமான நலவுகளை அல்லாஹ் உங்கள் மீது போர்த்தி வைத்திருக்கிறான். ஃபயன்ஸிலுர் ரஹ்மா, அருளை அல்லாஹ் உங்கள் மீது இறக்கிக் கொண்டே இருக்கிறான். வயஹுத்து ஃபீஹல் ஹதாயா, மனிதர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறான். வயஸ்தஹிப்பு ஃபீஹத் தஅவா, இந்த மாதத்தில் அடியார்கள் கையேந்தி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். சொல்லிட்டு அடுத்து ஒரு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஃபயன்துருல்லாஹு இலா தனாஃபுசிக்கும் வயுபாஹி பிகுமுல் மலாயிகா, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எப்படி பார்க்க ஆசைப்படுகிறான் தெரியுமா? நீங்க நன்மையில யார் உங்களில் ஒருத்தர் முந்திக்கிட்டு வர்றீங்க, ஒருத்தரை காட்டி ஒருத்தர் முந்திக்கிட்டு, நீங்க ஒரு நாள் கஞ்சி கொடுத்தீங்கன்னா நான் 2 நாள் கொடுக்குறேன், நீங்க ஒரு நாள் சஹருடைய பொறுப்படுத்திங்கன்னா நான் 2 நாள் சஹருடைய பொறுப்படுத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜூஸ்னா நாளைக்கு நான் வேற ஒரு ஐட்டம் கொண்டு வர்றேன். நோன்பாளிகளுக்கு, பள்ளிவாசலுக்கு, இதர விஷயங்களுக்கு, மார்க்க ஸ்தாபனங்களுக்கு எக்கச்சக்கமான மனிதர்கள், சில சிறந்த சிந்தனையாளர்கள் ரமலானை மையப்படுத்தி உலகெங்கிலும் இருந்து, நம்முடைய பகுதிகளிலும் இருந்து நகரத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்திலே, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே வந்து நிற்கக்கூடியவர்கள் யாரும் தன் சொந்த தேவைக்காக வேண்டி வந்து கையேந்தவில்லை, துண்டை விரிக்கவில்லை. மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை அடுத்த தளத்திற்கு கொண்டு போக வேண்டும்.
அடுத்த சமுதாயத்தை இந்த மார்க்கம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் வந்து தன்னுடைய சுயத்தையும் மறந்து கையேந்தி துண்டை விரித்து கொண்டு நிற்கிறார்கள். எனவே அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியை என்னால் செய்ய முடியாது, ஆனால் அந்த பணியில் என்னால் கூட்டாக முடியும். எனவே என் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், என்னால் முடிந்தது இவ்வளவுதான் கொடுக்கிறேன். எனவே இப்படியான சிந்தனையோடு நான் எப்படி செயல்பட போகிறேன் இந்த ரமதானில் திட்டமிட வேண்டும். ரமதானில் ஆகிரத்திற்கான செயல்பாடுகளை எவ்வளவு தூரம் அதிகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று திட்டமிட வேண்டும். அப்போ முந்திக் கொண்டு இருப்பதை அல்லாஹ் பார்க்கிறான். உங்களை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான் மலக்குகளிடத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ராசில அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க ரசூல்லா. உலகத்திலேயே உள்ளபடியே துர்பாகியவான் யார் தெரியுமா? துர்பாகியவான் யார் தெரியுமா? சொல்லிட்டு சொன்னாங்க, யார் மன் ஹுரிம ஹைருஹா ஃபக்கத் ஹுரிம். இந்த ரமலானினுடைய நன்மையை யார் இழந்து விட்டாரோ, அல்லாவின் அருளை பெறுவதற்கு யார் முயற்சி பண்ணவில்லையோ அவர்தான் உள்ளபடியே துரதிர்ஷ்டவாளி. துரதிர்ஷ்டவாளி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலானில் அல்லாவின் பேரருளை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து வழிகளையும் தேட வேண்டும், அனைத்து வழிகளின் வாசலுக்கும் போய்விட வேண்டும், அதை சென்றடைவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த ஈடுபாடும் அக்கறையும் அந்த தெளிந்த ஞானமும் தெளிந்த அந்த ஒரு சிறப்பான எண்ணமும் வந்து விடுமையானால் நிச்சயமாக அல்லாஹ் தன் அருளை கொண்டு நம்மை அரவணைத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த 3 விஷயத்தையும் கையில் எடுத்து இந்த ரமதானை சிறப்பாக நாம் முன்னோக்குவோம். சஹருடைய நேரத்திலே உண்ணக்கூடிய உணவு என்பது ரொம்பவும் முக்கியமானது, ஆரோக்கியமானது, உடலுக்கு வலுவை தரக்கூடியது, பரக்கத்தானது. அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்மிலே ஒரு பொது புத்தி இருக்கிறது, சஹர் உணவை நிறைய சாப்பிடணும், அப்போ தான் பகலெல்லாம் ஆரோக்கியமாக நல்ல நம்ம தாங்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லை, ஒரு சில கவலங்களாவது எடுத்துக்கொள்ளுங்கள் சஹருடைய உணவு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிலும் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று இஃப்தாருடைய நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. இஃப்தார் நேரத்திலே வீணான பேச்சுகளை பேச்சு யாரை பற்றியும் கழுவி குடித்துக் கொண்டிருக்காமல் அந்த நேரத்திலே துவாவில் இருக்க வேண்டும். நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கக்கூடிய துவா என்பது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்ற துவாவாக இருக்கிறது, துவா அந்த நேரமாக இருக்கிறது. எனவே அதிலே கவனம் எடுக்க வேண்டும். இரவு தொழுகையிலே கவனம் எடுக்க வேண்டும். தனிப்பட்ட அமல், கூட்ட அமல் பள்ளியில் நடக்கும், தனிப்பட்ட அமல் உங்களுக்கென்று இருக்க வேண்டும். நீங்கள் தனியாக வீட்டிலோ அல்லது பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி வந்து தனிப்பட்ட என் ரமலானுக்குரிய அட்டவணை இதுதான், நான் இதை தனியாக செய்ய போகிறேன், கூட்டாக நடக்கக்கூடிய விஷயத்தில் நான் பங்கெடுக்க போகிறேன் என்ற சிந்தனையோடு நாம் இந்த ரமதானை எதிர்நோக்குமையானால் உள்ளபடியே நபிகள் சொன்ன அந்த ரஹ்மத்தை பெற்றவர்களாக அந்த பட்டியலில் நம்மாலும் சேர முடியும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை, உயர்ந்த நற்கருவுகளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.